மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் குப்புசாமியின் மரணத்தால் தீவிரமடைந்துள்ளது. சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் தொடர்ந்து 2வது நாளாக போராடி வந்த மாற்றுத்திறனாளிகளில் ஒருவரான 67 வயதுடைய குப்புசாமி உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததை அடுத்து அரசின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் போராட்டத்தை வலுப்படுத்தினர் மாற்றுத்திறனாளிகள். தங்களது 6 அம்ச கோரிக்கைகள் குறித்து அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளில் சிலர் மயக்கமடைந்ததை அடுத்து மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒரு 4-5 பேர் மாற்றுத்திறனாளிகள் வந்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. இந்த பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப சிரமப்பட்டு வந்து இப்போ ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு போக போக இருந்தால் எப்படி போகணும்னு தெரியாது. ரொம்ப இயற்கைக்கு வந்து இதாக மாதிரி ஆயிடுவது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். உயிரிழந்த குப்புசாமியின் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களான திருமாவளவனும் முத்தரசனும் காவல்துறையினரின் எதிர்ப்பை மீறி போராடி வரும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உரையாடினர். மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தை நசுக்குகிற வகையில் அவர்களை கைது செய்வது மனிதாபிமானமற்ற செயல். அவர்களை அலைக்கழிப்பது மிகவும் மனசாட்சி இல்லாதவர்களின், ஈவிரக்கமற்றவர்களின் நடவடிக்கையாகவே கருத வேண்டியிருக்கிறது. எனவே மாற்றுத்திறனாளிகளின் போராட்ட குழுவை சார்ந்தவர்களை அரசு உடனடியாக அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். குப்புசாமியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வச்சிருக்குது. இங்கே தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் இறந்து போகிறார். யார் இதுக்கு பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்நேரம் மாநில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? 10 லட்ச ரூபா குடும்பத்து நிவாரண நிதினு அறிவிச்சிருக்கணும். அறிவிக்கலை. அறிவிக்காததுக்கு மாற வளர்மதியை விட்டு, அமைச்சர் வளர்மதியை விட்டு இறப்புக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, இறப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அமைச்சர் வளர்மதி அவர்கள் அறிவிப்பது பொறுப்பற்ற செயல். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் அரசும் தலைவர்களும் ஜனநாயகமும் நாளுக்கு நாள் செத்து போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான நிகழ்கால சான்றா இந்த மாற்றுத்திறனாளிகளின் கவனிக்கப்படாத போராட்டம் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. விஷ்ணு பிரகாஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.